ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ்க்கான ஆஃப் இயர்லி எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நல்லா படித்து வச்சு இந்த கொஸ்டின் இப்போ ரெஃபரன்ஸ் மாடலாக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் விட நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாளை மறு நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல கொஸ்டின் வரும் சொல்வேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பசங்களா டக்குன்னு நம்ம சேனல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் தொடர்ந்து போட்டே இருக்குப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறங்க. அங்கே உங்களோட கொஸ்டின் பேப்பர் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் அப்டேட்டோட. சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சோலன்ஸு, ஸ்கிராம்பிளிங்கு, டிஸ்பைஸ்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆன்டோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கேஸ்லி, ஆம்பிடேட்டட், பெரோமெண்ட். நெக்ஸ்ட் 7th வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்டுப்பா. எரட்டம்கான கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. 8th ஒன் சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த பிளண்டட் வேர்டு மெக்கட்ரானிக்ஸ். ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர்னு பார்த்து வச்சுங்க. 9th ஒன் சூஸ் த கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் வேர்டு கேரவனுக்கு எந்த ஆன்சர் சூட்டபுளாக இருக்கும் பாருங்கள். 10th ஒன் சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஜிமேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th ஒன்ப்பா சூட்டபிள் மீனிங் ஃபார் த இடியம்ஸு. ஸோ ராஜு எக்ஸ்கியூஸ் குட் கட் நோ ஐஸ் வித் த மேனேஜர். ஓகேங்களா? அது கட் நோ ஐஸ்க்கு எந்த வேர்டு சூட் ஆகும் பார்த்து வச்சுங்க. 12th ஒன் ரீப்ளேஸ் த அண்டர்லைன் ஃப்ரேஸில் வைப்பா இன்டூ சிங்கிள் வேர்டை மாற்றணும். அர்ஜுன் அண்ட் இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் செட் ஆஃப் ஆன் ஏ ட்ரிப். ஸோ செட் ஆஃப்க்கு எந்த வேர்டு கரெக்டாக வரும் பாருங்கள். 13th ஒன் சூஸ் த மீனிங் ஆஃப் த ஃபாரின் வேர்டுப்பா. ஜிப் கோடு. ஸோ ரைட் ஏ கரெக்ட் ஜிப் கோடு அந்த பாசிபிள். ஸோ ஜிப் கோடுக்கான கரெக்ட் ஃபாரின் வேர்டு எது பாருங்கள். 14th ஒன்ப்பா ஃபார்ம் ஏ நியூ வேர்டு பை ஆடிங் ஏ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ்க்கு. ஸோ ரெஸ்பெக்ட்டுக்கு சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் எந்த வார்த்தை வரும் அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் இதுக்கு நான் ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேணுன்னா போய் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ 15th வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டுப்பா. வி பாட் 2 sets ஆஃப் ஸ்பேனர்ஸ். ஸோ ஸ்பேனருக்கு எந்த வேர்டு கரெக்டாக ஆகும் பார்த்து வச்சுங்க. ஸ்பேனர் இருந்துச்சு தான் வரும் நினைக்கிறேன், செக் பண்ணி வச்சுங்க. 16th ஒன்று ஆட் அப்ரோப்ரியேட் கொஸ்டின் டேக்ப்பா. நன் ஆஃப் தேம் ஃபினிஷ் த டெஸ்ட் டேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 17th ஒன் சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த காம்பவுண்ட் வேர்டு அண்ட் ரைட்டிங். ஸோ எந்த வேர்டு கரெக்டாகும் பாருங்க. 18th ஒன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் டிட்டர்மினஸ்பா. ஐ எம் கோயிங் டு ஃபார் எ வாக், ஐ நீட் டேஷ் ஃப்ரெஷ் ஏர். ஓகேங்களா? 19th ஒன் சூஸ் த ரைட் டெஃபினேஷன் ஃபார் கிவ் டேர்ம் டெமோஃபோபியா அப்படின்ற வேர்டுக்கு என்ன கரெக்ட் மீனிங் வரும் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் 20 ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். த கமிட்டி அப்பாயிண்டட் ஏ சேர்பர்சன் ஆன் ஃப்ரைடே. ஸோ எது சூட்டபுளாக இருக்கும், எந்த சென்டென்ஸ் பேட்டர் வரும் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பசங்களை செக்ஷன் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மென்ஷன் கொடுத்துட்டு அது வந்து கொஸ்டின்ஸ்களானது கேட்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த படிப்படி பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க, பாயிண்ட் மென்ஷன் பார்த்து வச்சுங்க. 21 வந்து பார்த்தீங்கன்னா ஏல ஹவு சேஃப் வாஸ் த கேஸ்டல். பி வாட் வாஸ் த ஃபர்ம் பிலீஃப் ஆஃப் த சோல்ஜர்ஸ். 22 ஏ வாட் டு த வேர்ட் எக்ஸிட் அண்ட் என்ட்ரன்ஸ் மீன். பி வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஸ்டேஜஸ் டஸ் எ மேன் பிளே இன் இஸ் லைஃப். 23 ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஹூஸ் ஆக்ஷன் இஸ் டிஸ்கிரைப்ட் இயர். பி வாட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஓகேங்களா? 24 வாட் டு தண்டர் அண்ட் சன்ஷைன் ரெஃபர் டு. பி வாட் poetic device used in the line. ஓகேங்களா? 25 who is giant here. B what is the color of the flower. 26 a how should one face life. B identify the figure of speech in the above line. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 2 ஸோ கிராமர் பார்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம பசங்க தயவு செஞ்சு கிராமர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இதுக்கான ரூல்ஸ் இருக்கும், அதுக்கு நல்லா படித்து வச்சுங்க. அப்போ தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? 27 வந்து பார்த்தீங்கன்னா ராமன் இஸ் நோன் டு மீ சின்ஸ் சைல்டுஹுட், சேஞ்ச் த வாய்ஸ். 28 வந்து பார்த்தீங்கன்னா கீதா ஆஸ்க்ட் ரீதா வில் யூ ஹெல்ப் மீ டு பேக் மை லக்கேஜ். இதை வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஃபார்ம் மாற்றணும். நெக்ஸ்ட் 29 தோ 50 candidates appeared for the interview, only 5 were selected, change into compound sentence. ஓகேங்களா? 30 e-Gmail is the fastest mean of communication, so change into comparative degree. ஓகேங்களா பசங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. கிராமர் பாட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்லிட்டு ரூல்ஸை படிச்சு வச்சுருங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 3 செக்ஷன் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட்ப்பா. ஸோ தயவு செஞ்சு ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட்டில் மெயின் ஆத்தர் யார், அந்த போயம் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு, ஸோ அது மெயின் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றது பார்த்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்ப்பா. ஸோ எனி 2 எழுதுனா போதும், உங்களுக்கு தெரியும். 34 வந்து வாட் வாஸ் த ப்ரொஃபவுண்ட் லெசன் தட் டாக்டர் பெனல் லேர்ன்ட் ஃப்ரம் த பாய்ஸ். 35 how would liberty cause universal chores. 36 why did family find it difficult to make a chair. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு விஷயம் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? செக்ஷன் 3 ஸோ ஓகேங்களா? செக்ஷன் 3ல 37 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப் கம்ப்ளீட் த ப்ரோப். ஏ வந்து டேஷ் garments never fit well bought borrowed stitched. ஃபில் எது கரெக்டாக சூட் பண்ணிங்க, டிக் பண்ணிங்க. பி வந்து ஏ டேஷ் இஸ் த பெஸ்ட் டீச்சர், எக்ஸ்பீரியன்ஸாக ஓப்பா பிரேவா. சி டேஷ் இஸ் சோல் ஆஃப் பிஸ்னஸ், ப்ராக்டிஸ் கேரக்டர் பஞ்சுவாலிட்டி. ஓகேங்களா?
38 how will you create email id? ஸோ இமெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபோனை ஆன் பண்ணணும். அப்படின்லாம் நீங்கள் எழுதாமல் கொஞ்சம் டீசெண்டாக எழுதுங்க. 39 வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஏ டயலாக் பிட்வீன் டிடிஆர் அண்ட் பேசஞ்சர் இன் ஏ ட்ரெயின். ஸோ டிடிஆர் வந்து உங்ககிட்ட வந்து ஹாய் சார் வணக்கம் டிக்கெட் எடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரியும், நீங்கள் சாரி சார் டிக்கெட்டை லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வளவள கொலவலன்னு போகிறது உங்கள் கையில் இருக்குது. டிடிஆர் கேட்டு இந்தாங்க சார் வச்சுக்கோங்க ஓகே டன் அப்படின்னு முடிச்சுட்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. 40 ஸ்டடி த பை சார்ட் கிவன் அண்ட் ரைட் த 3 சென்டென்ஸ் பா. ஸோ இந்த பை சார்ட்டை பார்த்தோன்னா என்ன தெரியுது உங்களுக்கு, அப்படியே கற்பனை கொட்டி தீருங்க சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 4 பசங்களா. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 41 வந்து ஜஸ்டிஃபை த டைட்டில். இந்த 2 ஜென்டில்மேன் வரனா தான் பசங்களா அடிக்கடி கேட்குறாங்க. தயவு செஞ்சு படிச்சிருங்க, பக்காவாக படிச்சுங்க, பப்ளிக் வரைக்கும் கேட்குறாங்க சரி, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் கார்டினஸ் எஸ்ஏ ஆன் த ரூல் ஆஃப் த ரோட். 42 பா. த யங் சோல்ஜர் மார்ச் நெப்போலியன் கரேஜ் அண்ட் பேட்ரியாட்டிசம் எல்சிடேட் யுவர் ஆன்சர் ஆர் வாட் ஆர் த போயட் ரெமினிசன்ஸ் ஆஃப் த கேஷுவல் ட்ரீ. ஸோ இந்த கேஷுவல் ட்ரீ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினால் பார்த்து வச்சுங்க, இந்த கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் 40 சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த பேராகிராஃபில் எதில் படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சப்ளிமெண்ட்ரி போயம் ப்ரோஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போயமு ப்ரோஸ் வந்து நீங்கள் ப்ரீமியர் கைடு இருக்குது, ப்ரீமியர் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வே டு சக்ஸஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு மோரோவர் கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 44 பா. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது வந்து சம்மரி மேக் பண்ணணும் ஆர் நோட்ஸாக மேக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை பார்த்து வச்சுங்க, ரெஃபர் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் 45 ரைட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைனிங் யுவர் ஹாஸ்டல் லைஃப் இன் ஏ காலேஜ். ஸோ காலேஜ்லேருந்து நான் ஹாஸ்டல் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் கொட்டுவீங்களோ அப்படி கொட்டி விடுங்க சரிங்களா. ஆர் வாண்டட், ஸோ மேல் ஆர் ஃபீமேல் ரிசப்ஷன் கிராஜுவேட் வித் கம்ப்யூட்டர். ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ண பார்த்து வச்சுங்கப்பா. 46 ஸ்பாட் தேரர். மோஸ்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினில் இதுவும் இருக்குது. இந்த ஸ்பாட் தேரர் தயவு செஞ்சு இந்த ஸ்பாட் தேரரில் ரொம்பலாம் இல்லை, இசு வாசு அந்த ஆனு ஏவை கட் பண்ணுற ஆரை கட் பண்ணி லைட்டாக கிராமர் மிஸ்டேக்காக இருக்கும், அதை மட்டும் செக் பண்ணி வச்சுங்க. ஐ வுட் ரேதர் ஸ்டே வுட் பெக் த நோவலிஸ்ட் அண்ட் ட்ராமடிஸ்ட் ஆர் டெட் மை ஃப்ரெண்ட் கேன் டைப் ஸோ ஃபாஸ்ட் எஸ் ஐ borrowed these books at library. 5th subdivision she completed her work does she. ஓகேங்களா, நான் மிஸ்டேக் செக் பண்ணி வச்சுங்க. அப்படி இல்லைனா அப்படி இது வரல அப்படின்னா நெக்ஸ்ட் போயிருங்க. மஸ்கிட்டோஸ் ஆர் த டேஷ் ஆஃப் மலேரியா த டாக்குமெண்ட் ஷோ சென்ட் பை டேஷ் யூஸ் ஆஃப் டேஷ் அண்ட் எஸ்ஏ குவிஸ் ஸோ ஃபார். 3rd subdivision மை கிராண்ட் ஃபாதர் டேஷ் கோ டு லைப்ரரி வென் he was young யூஸ் செமி மாடல். 4th subdivision யுவன் ஹேஸ் பின் ஸ்டடிங் வெல் டேஷ் சைல்ட்ஹுட் யூஸ் கரெக்ட் ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பசங்க பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் கொஷின் கேட்கப்பட்டிருக்கும், பார்த்து வச்சுங்க, ஈஸியான கொஷின். Why is government taking the issue of road safety seriously? Second, what steps is the government taking to tackle the risk in a road accident? Third வந்து how many people were breaking the rules about traffic lights in the first 10 months? Fourth வந்து give 2 reasons as to why people said they broke the rules about traffic lights. Fifth, name some of the usual punishments given to those breaking the traffic rules. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க போகுது, கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். அப்படின்னு இந்த ரெஃபரன்ஸில் கேட்பாங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம சேனல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும், போட்டுனே இருக்கும்ப்பா. ஸோ அதெல்லாம் ஒன்று விட மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க அடுத்து வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே போட போகிறோம் பசங்களா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மெயின் மேட்ரு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கல ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர்ஸ் வேணாலும் சரி, இந்த கொஸ்டின் பேப்பரே கொடுங்க ப்ரோ அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. போய் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. மெயின் மேட்ரு இந்த கொஸ்டின் பேப்பர் தூக்கி கையில் கொடுத்தா எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத டாப்பர்ஸ்லேருந்து பேக் பெஞ்சஸ் வரைக்கும் சொல்லிட்டு போயிருங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டாட்டா, பை பை.